சிவராத்திரி கதை. ஒரு காலத்தில் சுசுவரன் என்ற ஒரு ஏழை வேட்டைக்காரன் காட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் விலங்குகளை வேட்டையாடி தனது குடும்பத்திற்காக உணவு தேடிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் உணவிற்காக விலங்குகளை தேடி சென்றபோது வழி தெரியாமல் ஒரு அடர்ந்த காட்டில் மாட்டிக்கொண்டிருந்தான். இரவு ஆகிவிட்டதால் அவன் திரும்ப செல்ல முடியவில்லை. அவன் தனக்கு பாதுகாப்புக்காக ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறினான். புலிகளும் மற்ற மிருகங்களும் வராம இருக்கவும் தூங்காமல் இருக்கவும் மரத்தின் இலைகளை ஒன்றாகப் பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தான். அவன் அறியாமல் கீழே இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மேல் அவன் வில்வ இலைகளை தூவிக் கொண்டிருந்தான். அது மகா சிவராத்திரி இரவு. சுசுவரன் உணவு அருந்தாமல் சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டான் என்பது தெரியாமல் அவன் இருந்தான். அவனது அளவற்ற பக்தியும் தவமும் சிவபெருமானை பரவசமடையச் செய்தது. சிவபெருமான் அவனுக்கு உருவெடுத்து அருள் வழங்கினார். அந்த நாளிலிருந்து மகா சிவராத்திரியை பக்தியுடன் அனுசரிக்கிறார்கள். இந்த இரவில் பக்தியுடன் விரதமிருந்து வில்வ இலைகளை சிவனுக்கு அர்ப்பணித்து வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கி இறை அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கதை நமக்கு உள்ளம் கொண்டு சிவனை துதித்தால் அவன் அருள் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது.